ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்போ பார்த்தாலும் என்னடா அது ஒரே மாதிரி மீன் குழம்பு வச்சு வச்சு போர் அடிக்குதுன்னு எல்லாருக்கும் தோணும். எனக்கும் தோணுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் இந்த டைம் எனக்கு வித்தியாசமாக ஏதோ ஒரு மீன் குழம்பு வச்சு கொடு, ஆனால் அதில் வந்து கொத்தமல்லி இந்த புதினா தூக்கலாக இருக்கணுன்ட்டார். என்னடா பண்ணலாம் நானே யோசிச்சு, அதனால் இந்த வித்தியாசமாக வச்சு குடம்புளியும் புளியும் ஊற போட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அவ்வளோதாங்க, மூணையும் மட்டும் பேஸ்ட் அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, சாம்பார் பொடி, அப்புறம் கொஞ்சமாக மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, இதை தனியாக பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டு அது கூடயே கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் போட்டுக்கிட்டு, ஏன்னா தலையாக போட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும். இதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஒரு மல்லி புதினா தூக்கலாக வேணும்னு கேட்டார், அதனால் அதையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. அதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. அப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, சோம்பு, சீரகம், வெந்தயம் அவ்வளோதாங்க. அதை போட்டுக்கிட்டு நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டேன். நம்ம அரைக்கிறதுக்கு எல்லாம் போட்டங்காட்டி நான் எதுவும் தாளிக்க போடல. அந்த அரைச்சி வச்சு பேஸ்ட் மட்டும், அதாவது இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு போட்டு இதை நல்லா பச்சை வாசனை போக எண்ணெயில் நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்குங்க நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா வதக்கி இது கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி, சாம்பார் பொடி, அந்த பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சிங்களா அதை ஊற்றிக்கிறேன். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி. இது வந்து இந்த தலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போனங்காட்டி கலரே கொஞ்சம் வித்தியாசமாக, ஆனால் டேஸ்ட் வந்து அவர் நல்லா இருந்ததுனாரு. நான் சாப்பிடல, ஏன்னா எங்கள் மாரியம்மன் கோயில் சாட்டி இருக்குங்காட்டி நான் வந்து பன்னீர் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு அவர் பாவம் பொக்குன்னு இருக்கிறாரு, அதனால் அவருக்கு மட்டும் மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தேன். அப்புறம் உப்பு போட்டுக்கிட்டு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க. நல்லா இது எல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் நல்லா பச்சை வாசம் போகணும். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் வேலை பண்ணிவிட்டு இதை நல்லா கொதித்து நல்லா திக்னஸ் ஆகி நல்லா சுண்டணும். அதுக்கப்புறம் வந்து மீனை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் குவான்டிட்டியாக சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கேன். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்து குடம்புளி வந்து கரைச்சி போட்டோம்னா அது வந்து புளிப்பெல்லாம் வராது. அப்படியே ஊற வச்ச புளி உள்ளே போட்டுக்கிறேன். இந்த புளி வச்சுருந்தேன் இல்லைங்களா, ஏன்னா என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் போட்டால் தான், கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லா இருக்கிற மாதிரி தான். அதனால் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. ஊற்றி இதையும் நல்லா கொதிக்க வச்சு உப்பு பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சா போதும். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருந்தது. அவர் இந்த டைம் நல்லா இருந்தேன்னா எப்போ நான் நிறையா டைப்பில் மீன் குழம்பு வைப்பேங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் மீன் குழம்புல மட்டும் திருப்திப்படுத்தவே முடியாது. அவருக்கு எப்படி வச்சாலும் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை மாதிரி. எனக்கு வந்து பன்னீர் செஞ்சுக்கிட்டேன். நான் தான் மீன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் எனக்கு வந்து பன்னீர் அந்த கிரேவியே கொஞ்சம் எடுத்து புளி ஊற்றுறதுக்கு முன்னால் அது பன்னீர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா இது கொதிச்சிருச்சு. அதனால் இப்போ வந்துட்டு ஃபிஷ்ஷை போடுறேன். இந்த டைப்பில் இதாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நான் வேறு நிறையா வெரைட்டி, பெங்காலி, நார்த் இண்டியன், சவுத் இண்டியன் நிறையா வெரைட்டி செய்வேங்க மீன் குழம்பு. இது வந்து கொஞ்சம் எப்போ எனக்கு செய்யறது இல்லாமல் வித்தியாசமாக வேணுனாரு, அதனால தான் என்னென்னு யோசிச்சு இது மாதிரி செஞ்சேன். ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருந்தது. இன்னும் கொஞ்சம் எனக்கு என்னமோ அதெல்லாம் வணக்கி போட்டு வந்து இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.